ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜிவிஎம்கிட்ட இருந்து ஒரு மலையாள சாயல்ல. வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ் இந்த படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஜிவிஎம்மோட முதல் மலையாள டைரக்ஷன் இந்த திரைப்படம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஹீரோ மம்முட்டி அவர் வந்து ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட் கொடுத்து போலீஸில் ஜாயின் பண்ணிடுறாரு. அவருக்கு சின்ன வயசுலேருந்து போலீஸ் ஆகணும்னு ஆசை. பட் ஒரு காரணத்துக்காக ஆக முடியல. அந்த காரணத்தை சரி பண்ணுறதுக்கு ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட் கொடுத்து போலீஸில் ஜாயின் பண்ணிடுறாரு. அது என்ன காரணமும் ரிவீல் ஆகிற இடம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த காரணமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவர் கொஞ்ச நாள் கழிச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அவர் ஒரு சொந்தமாக ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி ஆரம்பிக்கிறாரு. அதில் வந்து அவருக்கு பெரிய வருமானமோ கேஸோ பெரிய கேஸ்லாம் எதுவும் கிடைக்கிறது இல்லை. அப்போது அவர் குடியிருக்கிற வீட்டோட ஹவுஸ் ஓனர் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்கும்போது அவங்களுக்கு ஒரு லேடிஸ் பர்ஸ் கிடைக்குது. அவங்க கொஞ்சம் க்யூரியாசிட்டி காரணமாக இதை யாரோடதுன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் ஒரு 4 மாதம் வாடகை பாக்கி இருக்குது, நீ இதை கண்டுபிடிச்சின்னா அந்த 4 மாதம் வாடகை பாக்கியை தர வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இவர் அந்த பர்ஸ் யாரோடதுன்னு தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த பர்ஸ் யாரோடதுன்னு தேட ஆரம்பிக்கிறார். அந்த ஒரு விஷயம் வந்து அவர் எங்கெல்லாம் கொண்டு போகுது, அதுக்கு பின்னாடி அது என்னெல்லாம் ரிவீல் பண்ணுது, எவ்வளவு அதிர்ச்சிகரமான உண்மைகள்லாம் ரிவீல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை. ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜிவிஎம்கிட்ட இருந்து ஒரு மலையாள சாயல்ல. வேட்டையாடு விளையாடவே வந்து நம்ம ஒரு மலையாள சாயல்ல இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு மாஸ்லாம் இல்லாமல் கண்ணு வேணும்னு கேட்டியாமேன்றாங்கன்னு சொல்லுவார்ல, அந்த மாஸ்லாம் இல்லாமல் ஒரு சட்டிலான ஒரு நார்மல் மலையாள படங்கள் இருந்தால் எப்படி இருக்கும், அதை ஜிவிஎம் டைரக்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. மம்முட்டி அவர் சொல்லவே வேணாம் எப்படி பண்ணுவாருன்னு. இதில் அட்டகாசமாக இந்த ரோலை ரொம்ப சட்டிலாக பண்ணியிருக்காரு. டைலாக்ஸ்லாம் அவ்வளவு நல்லா இருந்துச்சு. நிறைய விட்டின்னு சொல்லுவாங்க, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச காமெடிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. எங்கெல்லாம் மாசின் வரணுமோ அது எல்லாத்தையுமே வந்து அப்படியே காமெடியாக மாற்றி வச்சதுமே நல்லா இருந்துச்சு. படத்தில் வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அது எல்லாமே வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. நல்ல ஒரு டீசெண்டான மலையாளம் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். பட் எனக்கு ஒரே ஒரு குறையாப்பட்டது பர்சனலாக என்ன அப்படின்னா, இதில் ஜிவிஎம்மோட டச் பெருசாக எங்கேயும் இல்லை அப்படிங்கிறது தான். ஒரு 2-3 சீனில் மட்டும்தான் ஜிவிஎம்மோட டச் இருந்துச்சு. இந்த திரைப்படத்துக்கு எதுக்கு ஜிவிஎம் அப்படிங்கிற மாதிரி. இது யார் வேணாலும் டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான். கதையுமே அவர் வெளியேருந்து எடுத்து தான் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது ஜிவிஎம்மோட டச் மிஸ் ஆனது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. மற்றபடி மம்முட்டியோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் ஜிவிஎம்மோட டைரக்ஷன் நல்ல அங்கங்கே தெரியுது. அவர் ஒரு சீனில் கேமியோலாம் பண்ணுறாரு. நல்ல ஒரு தேட்டர் வாட்சுன்னு சொல்லுவேன். பட் டிசப்பாயின்மெண்ட் பண்ணாமல் நம்மளை தேட்டரில் எங்கேஜிங்காக உட்கார வைக்கிற நல்ல ஒரு டீசெண்டான தேட்டர் வாட்ச்சு. தாராளமாக திரையரங்களை பார்க்கலாம். இங்கிலீஷ் சப்டைட்டிலோட மலையாள வெர்ஷன் எல்லா தேட்டர்லையும் ஓடிக்கிட்டு இருக்கு. மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பார்க்கணும்னு நான் சொல்லுவேன். இதே மிஷன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம்.